வஞ்சியாத்து ஓடியில மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல ஆரம்பிச்சு வங்காரசாமி குளத்துல முடியும். அதுல நிறைய தண்ணீர் எல்லாம் முதல்ல ஓடிட்டு இருந்துச்சு, நல்லா தூய்மையா இருந்துச்சு. இன்றைக்கு அந்த வஞ்சியாத்து ஓடையோட சூழ்நிலை பாத்தீங்கன்னா முழுமைக்கும் சாக்கடை நீராலும் குப்பை கழிவுகளாலும் புகழாலும் ஆக்கிரமிக்கப்பட்டு ஒரு அவலமான நிலையில இருக்கு. இதனால பொதுமக்களுக்கு பல்வேறு வியாதிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலையை அது உருவாக்கி. இந்த கொடுமையான விஷயம் என்னன்னா, முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமாகிய ஐயா திரு பன்னீர்செல்வம் அவர்களின் வீட்டுக்கு அருகாமையிலேயே ஒரு 100 அடிக்கு உள்ளேயே அந்த வஞ்சியாத்து ஓடு. என்ன காரணமும் தெரியல, இதுவரைக்கும் அந்த வஞ்சியாத்து ஓட அப்படியே தான் இருக்கு. அதை யாரும் தூய்மைப்படுத்த முன்னெடுத்து வர்றதில்லை. ஐயா சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு வீட்டுக்கு அருகாமையில இருக்கக்கூடிய இடத்துலயே இந்த சூழ்நிலைனா மோடி தொகுதி முழுமைக்கு எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி அவலமா வச்சிருக்கிறது நல்லது இல்லை. இதுக்காக ஒரு அரசாங்கம் செயல்பட வேண்டியது. 5 ஆண்டு காலமா ஒரு அரசாங்கம் செயல்பட்டு இருக்கு. நீர்வளத்துறைன்னு ஒரு துறை ஒண்ணு இருக்கு, பொதுப்பணித்துறை இருக்காங்க, நகராட்சி ஊராட்சிகள் எல்லாம் இருக்காங்க. பெரும்பாலான இடங்கள்ல இந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்கு. அந்த இடத்தை தூய்மைப்படுத்தி பயன்பாட்டுக்கு கொண்டு வரணும். அதுல நீர் ஓட செய்யறதுக்கான வழி செய்யணும், சாக்கடை ஓடுறதுக்கான வழி செய்யக்கூடாது. கோடி முழுவதும் பாதாள சாக்கடை திட்டம் பயன்படுத்திட்டு இருக்காங்க. அதுல இன்னமும் கழிவு நீர் தான் ஓடிட்டு இருக்கு, குப்பைகளை கூட்டிக்கிட்டு இருக்காங்க. தூய்மை சுத்தமும் இல்லை. பாத்தீங்கன்னா ரொம்ப அவ்வளவு ஒரு அவலமா இருக்கு. அந்த இடத்துல நிறைய மக்கள் புழங்கக்கூடிய இடம் காமக்கரன் பொட்டல் அப்படிங்கிற அந்த இடத்துல உள்ள காணொலியும் நான் உங்களுக்கு பகிர்றேன். நீங்க உங்க பகுதியில இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தா தயவு செஞ்சு அதற்கான முன்னெடுப்புகளை முன்னெடுத்து யாரை தொடர்பு கொள்ளணுமோ அந்த அதிகாரிகளை தொடர்பு கொண்டு இடத்தை தூய்மையா வச்சுக்க முயற்சி பண்ணுங்க. ஐயா பன்னீர்செல்வம் அவர்களுக்கு இது ஒரு கோரிக்கை நாங்க வைக்கிறோம். உங்க வீட்டுக்கு அருகாமையிலே உள்ள ஒரு ஓடையை உங்களால பாதுகாக்க முடியலன்னா நீங்க எங்க தொகுதி மக்களை எப்படி பாதுகாப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியல. தயவு செஞ்சு அதுல கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. போடி நகராட்சி ஆணையாளரும் இதுல கவனம் செலுத்தணும்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு இதை கொஞ்சம் சரி பண்ணி கொடுப்பாங்க. நாங்க போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும். தயவு செஞ்சு எங்களை அதுக்கு நல்லாது. நன்றி.